எல்லா காலகட்டத்திலையும் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மக்களுக்கான ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன். அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் சினிமாவும் ஒன்றி போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து ஒரு நகர்வுக்கு நம்ம வந்துட்டோம். என்னென்னா இன்றைக்கி சினிமா மீதான விமர்சனங்கள், சினிமா மீதான பார்வை, அதுதான் இன்றைக்கி அரசியலோட செயல்பாட்டுக்குள்ளே உள்ள வருகின்ற அளவுக்கு நீங்கள் கேள்வியாக வைக்கிற அளவுக்கு பேசப்படு பொருளாக மாறிடு. அப்போ இங்கே மக்கள் பிரச்சனை, அதிகாரம், வலிமை, மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கான உருவாக்கம், அதுக்கான செயல்பாடு திட்டங்கள், இதை பற்றின பார்வையும் சினிமாவினுடைய பார்வையும் ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறி இருக்கு. இதை நான் சரி தவறுன்றது உள்ளதுக்கே நான் போகல. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற விமர்சனங்களே மாறி மாறி செய்கிறாங்க. ஒரு சில நல்ல படங்கள் வருது, வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஒரு சில மோசமான படங்கள் வருது, அவதூறு. இப்போ நம்ம அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சில அவதூறுகள் வரும், அதை சரி கட்டி பேசுவாங்க. இது ஒவ்வொரு அரசியலுக்கான பதிலடி கொடுக்குற சூழலாக தான் மாறுதே தவிர மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதாக இது மாறலை. அதுதான் எங்களுடைய வருத்தம். அதுதான் இப்போ இவர் ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு. இவருக்கு நான் ஒரு அதிரடியான ஒரு பதிலை நான் முன் வச்சிட்டேன். அப்போ நான் தான் இந்த இடத்துல ஒரு அறிவாளியாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு பதிலை சொல்லிட்டேன், எனக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிட்டாரு, அதுக்கு இவர் என்னை விட பலசாலியாக, என்னை விட அறிவுஜீவியாக அவர் காட்டிக்கொள்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஆட்கள் நாங்கள் இல்லை. எங்களுக்கான பிரச்சனையே வேற. நாங்கள் சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் சோறு போடுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த நிலத்தை பாதுகாக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதன் பக்கம் எல்லா அரசியல்வாதிகளும் கவனத்தை திருப்புங்க. இப்போ முதலமைச்சர் ஒன்று சொல்லிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஒன்று சொல்லிட்டாரு. எங்களுடைய வேண்டுகோளாக 2 பேருக்குமே வைக்கிறது என்னன்னா, இங்கே நாட்டினுடைய முதுகெலும்பு, வருமானம் எல்லாமே விவசாயமும் உழைப்பும் தான். அதன் பக்கம் எங்களை நீங்கள் எல்லாருமே பாருங்கள், எங்களுக்கு ஆதரவாக நில்லுங்க அப்படின்னு நாங்கள் அவங்கள்ட்ட ஆதரவு கேட்குறோம்.